எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை தடவை தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சொல்லுங்கள். பாக்யராஜ் சொல்ல மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு எப்போவுமே சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் உண்மையான விஷயம். நான் படத்தில் நடித்தாலோ நடிக்கலைன்னாலோ என்னோட படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காரு. என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கலைன்பாங்க. பட் என்னோட பழகினவர்கள் எத்தனை பேருக்கும் தெரியும். பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிப்பேன். இந்த திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு 7வது டிராஃப்டில் இது ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பித்தோம். அப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் கடைசி நேரத்தில் பாவம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோ மோகன்ராஜ் அவர்கள் வந்து இவங்களோட கலந்து இந்த படத்தை பண்ணாங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு, அப்படி ஒரு ரசிகர்கள் அப்படி ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு இப்போ 2023-24 எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு கூட நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சக நடிகர்கள் பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. கதாபாத்திரங்களுக்கு ஒரு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் பாட்டுகளில் மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். படத்தில் விஷுவலை பார்க்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்று நான் நம்புகிறேன். கதையில் வந்து எமோஷன் இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதுங்கிறது ஓகே. எத்தனையோ ப்ரெஸ் மீட்லையும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டைரக்டர் பற்றியும் எல்லார் பற்றியும் பேசியிருக்கோம். மறுபடியும் அவர் பேசுறதில்லை. அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறாரு. இனிமேல் அவர் உடம்பு சரியில்லைங்கிற கதையை யாரும் கேட்காதீங்க. அவர் 100% ஃபிட்டாக இருக்கார். அவர் நல்லா இருக்கிறாரு. இனிமேல் அதிகமாக அவரும் நடிக்க போகிறாரு. அதனால இந்த பழைய ரொம்ப பண்ணியிருக்கிறாருங்கிறது உண்மையான விஷயம். அற்புதமாக வந்திருக்கு. நான் வந்து இதை வந்து என்னோட ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம்ங்கிறது நான் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அதை நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும். ஏன்னா படம் வந்து பார்த்தது எல்லாரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும், டைரக்டரோ, கேமராமேனோ, மியூசிக் டைரக்டரோ, இன்றைய விழாநாயகன் ரஷாந்த் வேற பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரி ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைய 2K கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்னோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத ஒரு எப்படி ஒரு பிளெண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். படத்தை முடிச்சிருக்கோம். படத்தை பார்த்தோம். நல்லா இருக்கு. உங்களுக்கு எல்லாரையும் நான் ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணாது. எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது நீங்களாம் பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். கூடிய சீக்கிரத்திலே படத்தை பற்றி சொல்லுவோம். இந்த சினிமா காலகட்டத்திலே மார்க்கெட் இருக்கு, மார்க்கெட் இல்லை, வியாபாரம் இல்லை, அது இதுன்னு சொல்றது எவ்வளோ உண்மையும், அதே நேரத்தில் நியாயமா நேர்மையா படத்தை பண்ணால் படத்துக்கு வெற்றி உண்டு, படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறது இந்த ஹரா டீம் நிரூபிச்சிருக்குங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் டீசர் பார்த்துட்டு சார் ப்ரொடியூசர் சார் வாங்க சார் அப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுங்க. இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்ச விஷயத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். இதுவரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துக்கு எல்லாம் உங்க ஆதரவு தான். உங்க இந்த படத்துக்கு டீசர் பார்த்தோன்னே நம்ம நண்பர் அவரு கோயம்புத்தூர் எங்க காணும் வாங்க வாங்க படத்தை பார்த்து டீசர் பார்த்துட்டு இந்த படத்து மேல நம்பிக்கை இருக்கு, நம்ம மேலே நம்ம டீம் மேலேயும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு ஹரா டீம். படத்தை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் இவருடைய ட்ரெய்லரை பார்த்துட்டாரு, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிறது. ஆனா உங்க ஆதரவோட
இதை வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க உங்க முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். அது காரணத்துக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு. இறைவனோட அருளால உங்களால ஆசீர்வாதத்தினால இந்த படம் என்னைக்கு பிளான் பண்றீங்க சொல்லுங்க. வாங்க டைரக்டர், என்னைக்கு? சரி, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த படம் வந்து ஜூன் 7ஆம் தேதி ஜூன் 7ஆம் தேதி ஜூன் 7 வந்து இந்த படம் திரைக்கு வரும். சார் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் எத்தி விநாயகர் மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பாக நான் சொல்ல பெருமைப்பட்டிருக்கேன். நன்றி சார், நன்றி. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணார் சார். கண்டிப்பா தேங்க்யூ. படம் ஆமாம் சார், சக்சஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், சக்சஸ் டைரக்டர், சக்சஸ் ப்ரொடியூசர் சார். கூட்டணி சார், இந்த கூட்டணி ஆமாம் கோவை பிரதர்ஸ். ஆமாம், நல்லா வரும். கோவை மக்கள் மனசு நல்ல மனசு. அதே மாதிரி தான் ப்ரொடியூசர், அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர். அங்கே நமக்கு ஒத்துழைச்ச ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், ஜனங்கள் ஆகட்டும் அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் மேலே உங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். மறுபடியும் சக்சஸ் மீட்டிங் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் மறுபடியும் நன்றி சொல்றேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உள்ள மூலமாக தான் எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ. குட் ஏய் ஆய் சொல்லு உன் கேமரா தானே கேமரா பேக் கீழே மாட்டினு ஏய் நூறுரூவா ஸ்டாண்டு ஒன்றுமே ஒன்றும் இல்லையா ப்ரோ கீழே வந்ததுங்க உங்களுக்கு தான் அடிச்சுக்காம தப்பா நினைக்காதீங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துல யோகி பாபு அவர்கள் நமக்காக வந்து நடிச்சு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் வரமுடியல. ஆனா ஒரு நட்பு ரீதியாக வந்து நடிச்ச யோகி பாபு அவர்களுக்கு இப்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி யோகி பாபு அவர்களே, நன்றி. தேங்க்யூ. ஆமா, இந்த படம் இப்ப பாருங்க நிக்கல் முருகன் இதெல்லாம் சொன்னதான் இதெல்லாம் மக்கள் சொல்வாரு. எத்தனையோ தடவை சொல்லிட்டு பட் இருந்தாலும் இந்த தடவை சொல்லணும். நம்ம இயக்குனர் விஜய் சி அவர்கள் கிட்ட அறிமுகப்படுறது நிக்கல் முருகன், அவருக்கும் நன்றி. ஓகே, நன்றி. ஜெய் ராம்ஜி போக முடியாதுங்க. நான் இது இறக்குங்க இது இறங்கி ஆமாம் அப்படியே இறங்கும். எங்களின் அழைப்பிற்கு வந்த அனைத்து உரிய நண்பர்கள், சிறப்புகள், பலர் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக மோகன் சார் ஃபேன்ஸ் சார்பாக மோகன் சாரும் திரைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள்.